அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹூது அலை, மலை உச்சிக்கு சென்று ஆது கூட்டத்தாரே, நான் எவ்வளவு சொல்லியும் நீங்கள் பாவமன்னிப்பு தேடிக்கொள்ளவில்லை. இந்த பஞ்சமானது உங்களின் முதல் வேதனையாகும். நீங்கள் நம்பிக்கை கொண்டால் வானம் மழையை இறக்கி வைக்க நான் துவா கேட்கிறேன். மழை பெய்யும், பூமி அழகான புற்கள் முளைபிக்கும் என்று கூறினார். அப்போது கூட்டங்கள் எல்லோரும் கூடி பஞ்சம் பிடித்து அழியப் போவதை பயந்து கொண்டு காபத்துல்லாவின் கண்ணியத்திற்காக வேண்டி கொஞ்சம் பணத்தையும் மனிதரையும் அனுப்பி காபத்துல்லாவிற்கு சென்று மழை பெய்ய துவா செய்தார்கள். காபாவிற்கு காணிக்கை அனுப்பி வைத்து மனிதர்களையும் அனுப்பி வைத்து காபாவிடம் துவா செய்து அந்த ஆபத்தை நீக்கிக் கொள்வதை வழக்கமாக வைத்தார்கள். பலவகையான அணிகலன்களை அணிந்து கொண்டு அழகாக்கப்பட்ட ஒட்டகை மேல் ஏறி சென்று 7 பேர்களை தேர்ந்தெடுத்துக் கொண்டு 10 பேருக்கு ஒரு தலைமைக்காரரை நிர்வகித்துக் கொண்டு காபத்துல்லாவிற்கு சென்று அன்பளிப்புகளை கொடுத்து மழை பெய்ய துவா செய்ய நாடினார்கள். அப்போது ஆகாயமாக சத்தம் கேட்டார்கள், இது உங்கள் அழிவுக்கு கேடாகும். உங்கள் சுல்தானும் உங்களது கூட்டமும் அழியப் போகிறார்கள். 70 வருடமாக அவர்கள் இறைவனுடைய ஏவலை விட்டு வழி கெட்டுப் போய் இருக்கிறார்கள். இனி ஒரு பெரும் காற்று வந்து அவர்களை அழித்துப் போடும் என்ற சத்தம் கேட்டார்கள். அவர்கள் நடந்து செல்லும் போது தோளுடைய ஜிப்பாவும் கையில் வாளும் மாட்டு தோலின் சவுக்கும் இருந்தது. இறந்த மாட்டின் இறைச்சியும் உப்பு தண்ணீரும் இருந்தது. மஜீது என்பவர் ஆதுடைய கூட்டத்தார் அல்லாவுக்கு மாறு செய்தார்கள். அவர்களுக்கு அல்லாவின் தீர்ப்பை அவர்கள் அறியப் போகிறார்கள் என்றும் காலகாலமாக தீனை விட்டு நான் பிரிய மாட்டேன் என்று சொல்லிக் கொண்டே நடந்தார். அப்போது மலாய்கத்துகள் அவரை நல்மாராயம் உண்டாகுக என்று கூறிவிட்டு மஜித்துடனே மலாய்கத்துகளும் ஒட்டகை மேல் ஏறிக்கொண்டு காபாவினுடைய வலப்புறம் இடப்புறம் சூழ்ந்து கொண்டார்கள். வெள்ளை கொடி பிடித்துக் கொண்டு அணியணியாக நின்று துவா செய்தார்கள். அந்த சாபம் கேட்கும் சத்தத்தை ஆதுடைய கூட்டத்தார் 70 பேரும் கேட்டார்கள். அவர்கள் காபாவில் இறங்கி சில நாட்கள் அங்கு உள்ள பகருடைய வம்சத்தின் மாகாவியா ராஜாவாக இருந்த பொழுது அவர் மனைவி லுஹைமுடைய மகள் குதனிமா என்பவரிடத்தில் விருந்தாளியாக இருந்தார்கள். அங்கும் குடிப்பதும் பாடல் பாடுவதுமாக இருந்தார்கள். மழையுடைய காரியத்தை நாடி வந்ததை மறந்தார்கள். பிறகு மாகாவியா அவர்களுக்கு நினைவூட்டினார். தங்கள் வந்த நோக்கத்தை மறந்து விட்டீர்கள் என்றார். அவர் நினைவூட்டிய பிறகு உடனே தங்களை சுத்தம் செய்து கொண்டு காபாவிற்கு அன்பளிப்பாக கொண்டு வந்த அணிகலன்களை அணிவித்து மழை வேண்டி துவா செய்தபோது காபா அதை எறிந்துவிட்டது.